ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ஹேர் growth பேக் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஹேர் growth ஆனாலே திக்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், பால்னஸ் மறைஞ்சிரும். ஸோ அதுக்கு நீங்க சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 குழிக்கரண்டி அளவு நான் வந்து ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ் வாட்டர்ல ஒரு கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நான் 4 ஸ்பூன் அளவு ஆளி விதை எடுத்துக்கிறேன். இந்த ஆளி விதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஃபேஸ் அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் மாஸ்க் வந்து நேத்து வந்து புதுசா லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நம்மளோட வெப்சைட்டான www.jagdishmeena.com லான்ச் பண்ணியாச்சு. இந்த ஒயிட்னிங் ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களோட சன் டேனை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க கேட்ட கியூட்மா ஹேர் growth சீரம் மீஷோவிலும் இப்போ நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இது கூடவே ஜெகதீஷ் மீனா ஹேர் growth ஆயில், கோகனட் ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு அண்ட் ஹேர் மாஸ்க் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன், மறக்காம பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாத்திரத்தை கொண்டு போய் அப்படியே அடுப்பில் வச்சிருங்க. சிம்ல வச்சு ஹீட் பண்ணிருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வரும். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. அடுத்து நம்ம சேர்க்க போற இன்கிரீடியன்ட் தான் முட்டை. இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். இதை அப்படியே உங்கள் ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்கள் ஹேரில் வச்சுட்டு ஒரு மைல்டு ஷாம்பு எடுத்து வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் வந்து பாருங்கள், உங்கள் ஹேர் உடனே திக்னஸாக தெரியும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.